ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைகளுக்கு எதிரான குழுவின் தலைவர் யுவான் மெந்தஸ் அவர்கள் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தொடரும் சித்திரவதைகள் தொடர்பில் காட்டமான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். நல்லாட்சி அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படியானதொரு அறிக்கை எப்படி பார்க்கப்படுகின்றது? இலங்கையில் நல்லாட்சி அரசிலும் கடந்த ஆட்சியில் இடம்பெற்றது போன்று தொடர்ச்சியான மனித குலத்துக்கு எதிரான துன்புறுத்தல்கள், குறிப்பாக சித்திரவதைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை இவர் நிரூபித்திருக்கின்றார். அடுத்த கட்ட நகர்வு ஐக்கிய நாடுகள் சபையில் எப்படி அமையப் போகின்றது? அதற்கு மேலாக சுவிட்சர்லாந்து அரசு தொடர்பில் ஐரோப்பிய நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்புகள் தொடர்பிலும் முழுமையான விவரங்களையும் எதிர்கால நிகழ்கால சம்பிரதாயம் அற்ற சில விடயங்களையும் அறிந்து கொள்வதற்காக லங்காஸ்ரீயின் 24 பிரித்தானியாவிலே வசித்து வரும் சிரேஷ்ட சட்டத்தரணியும் மனித உரிமைகள் ஆர்வலருமான கணநாதன் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். முக்கியமானதொரு கருத்தினை அல்லது முக்கியமானதொரு அறிக்கையினை ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைகளுக்கு எதிரான குழு சமர்ப்பித்திருக்கின்றது. இலங்கையில் நல்லாட்சி என்கின்றார்கள். அதனையும் கடந்து இந்த அறிக்கை எப்படியான கோணங்களில் மனித உரிமைகள் மட்டத்தில் பார்க்கப்பட இருக்கின்றது? முக்கியமாக இவருடைய அந்தஸ்து இந்த ஐநா சபையில் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இவர் இந்த மனித உரிமைகள் விடயங்களிலும் சட்ட விடயங்களிலும் தேர்ந்த ஒரு நிபுணர், ஒரு வரலாறு கொண்டவர். இவருக்கு முதலாக இருந்த நைஜல் ராட்லி என்பவரும் இந்த கடமையை மிகவும் அர்ப்பணிப்புடன் செய்திருந்தார். அவர் சில இலங்கை விடயமாக பல காத்திரமான அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டு வந்தவர். இலங்கை தொடர்பாக தனிப்பட்ட ஒரு கரிசனையை கொண்டவர். அவர் 2-3 நாட்களுக்கு முன்னர் இறந்தது ஒரு சோத்துக்குரிய விடயம். அதற்கான ஒரு அஞ்சலியையும் செலுத்தி கொண்டு மெண்டஸ் அவர்களுடைய அறிக்கை பற்றி கூற விரும்புகின்றேன். இந்த அறிக்கை, அதாவது யுஎன் ஸ்பெஷல் ராப்போர்ட்டருடைய அந்த அந்தஸ்து ஐநா கட்டமைப்பில் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஒரு எக்ஸ்பர்ட் என்று கூறுவார்கள். அந்த அளவில் இவர்களுடைய தகுதி, அதற்கு அந்த அறிக்கைகளுடைய பெறுமதி, வெயிட் மிகவும் முக்கியமானதாக கருதப்பட வேண்டும். அந்த சூழ்நிலையில் யுவான் மெண்டஸ் அவர்களுடைய அறிக்கை இலங்கையில் தொடர்ந்தும் இந்த சித்திரவதை நடந்து வருகின்றது என்றும், அதுவும் முக்கியமாக கல்ச்சர் ஆஃப் டோர்ச்சர், அதாவது இப்படியான ஒரு துன்புறுத்துகின்ற ஒரு கலாச்சாரம் தொடர்கின்றது என்று சொல்லியும், மற்றது பயங்கரவாத சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் துன்புறுத்தப்பட்டார்கள் தனது ஆய்வின் அடிப்படையில் என்று சொல்லியும் கூறுகின்றார். ஆகவே அது முக்கியமாக இந்த நல்லாட்சி அரசாங்கம் சர்வதேச சமூகத்தில் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் முழுமையாக மனித உரிமைகள் பிரச்சனைகள் முடிவடைந்து விட்டன என்றும், தொடர்ந்தும் ஆட்கடத்தல்கள் துன்புறுத்தல்கள் ஒன்றும் நடைபெறவில்லை என்றும் சில தமிழ் அமைப்புகளும் மனித உரிமை அமைப்புகளும் கூறுகின்ற கூற்றுகள் உண்மைக்கு புறம்பானவை, அது பிரச்சாரத்தன்மை கொண்டவை என்று சொல்லி அவர்கள் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அந்த பிரச்சாரத்துக்கு இவருடைய அறிக்கை மிகவும் சவாலாக அமைகின்றது என்று நாங்கள் கூறலாம். தற்போதைய சூழ்நிலையில் ரணில் மைத்ரி, அதாவது பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன அவர்களும் இந்த அரசை கொண்டு செல்லுகின்ற சூழ்நிலையில் வெள்ளை வேன் கடத்தல்கள் மாத்திரமன்றி கைது செய்தல்கள், பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் கூட இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன என நேரடியாக குற்றம் சாட்டுகின்றார். ஆனால் இலங்கையிலோ நல்லாட்சி இடம்பெறுகின்றது, மனித உரிமைகள் மேம்படுகிறது என அரசு கூறிக்கொள்ளுகின்றது. 2 கருத்துக்களும் முரண்படுகிறது அல்லவா? இங்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிலைப்பாடு அல்லது அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பல அங்கங்கள் இருக்கின்றன. பல அங்கங்களும் பல தனித்துவங்கள் கொண்டவை. முக்கியமாக இந்த ஸ்பெஷல் ராப்போர்ட்டர்ஸ் என்பவர்கள் ஒரு சட்ட ரீதியான ஒரு எக்ஸ்பர்ட் போன்ற ஒரு தன்மைகளை கொண்டவர்கள். அவர்கள் ஓரளவு இந்த அரசியலில் சர்ச்சைகளில் ஈடுபடாமல் உண்மையாக தங்களுடைய ஆதாரங்கள் திரட்டல்கள், சட்ட ஆளுமைகளை கொண்டு அந்த ஆராய்வுகளின் அடிப்படையில் தமது அறிக்கைகளை வெளியிட்டு வருவார்கள். பின்னர் யூரோப்பியன் அந்த ஐநா ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் என்பதெல்லாம் அரசுகள் அங்கம் வகிக்கின்ற அங்கங்கள். அவை மிகவும் அரசியல் தன்மை கொண்டவை. அவர்கள் பூகோள அரசியலில் வல்லாதிக்க அரசாக திகழ்கின்ற அமெரிக்கா, சைனா போன்றவர்களுடைய
கருத்துக்களும் அவர்களுடைய அரசியல் அழுத்தங்களும் கொண்ட அமைப்புகளாகத்தான் அவை இருக்கின்றன. ஆனால் ராப்பர்ட்டுவர் போன்றவர்களுடைய அவர்களுடைய இந்த தொழிற்பாடு வந்து இதற்கு அரசியல் சாயம் உட்படாமல் தங்களுடைய கருத்துக்களை துல்லியமாகவும் தெளிவாகவும் எதுக்கும் பயமில்லாமலும் அரசியல் சாயங்கள் குறைவாகவும் வெளியிட்டு வருவார்கள். அந்த நோக்குடன் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த நிபுணர் எக்ஸ்பர்ட்டினுடைய அறிக்கை வந்து சரியான ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கூறுகின்றது. மற்றவர்கள் கூறுகின்ற கூற்றுக்கள் வந்து அரசியல் இன்றைய நல்லாட்சி அரசாங்கம் ஓரளவு மேற்கத்திய நாடுகளுடன் நட்புகளை பேணுவதால் கடந்த ராஜபக்ச அரசாங்கம் மாத்திரம் போல இல்லாமல் இந்த மேற்கத்திய அரசாங்கங்கள் அவர்களுக்கு ஓரளவு நற்சான்றிதழை வழங்குவது ஒரு வழக்கமாக இருந்து வருகின்றது. ஆகவே அந்த ரீதியில் தான் இந்த வரவேற்புகள் மனித உரிமைகள் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று கூறுகின்ற அந்த கூற்றுக்கள் சில ஐநாவின் அங்கங்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் இந்த நிபுணர்கள் போன்றவர்களா உண்மையாக ஆராய்ச்சியை நடத்தி உண்மையான ஆதாரங்களை திரட்டி அறிக்கைகள் சமர்ப்பிக்கிறார்கள். அவர்கள் ஆதார ரீதியாக பார்க்கும் பொழுது உண்மைக்கு புறம்பாக செயற்படாமல் உண்மைக்கு உட்பட்டு ஆதார ரீதியாக இந்த அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது அறிக்கையிடும் ஆணையாளர் அவர்களுடைய அறிக்கையிலே இலங்கையினுடைய சட்டம் அதிபர் திணைக்களகம், அதே போன்று இலங்கை இராணுவம், இலங்கை போலீஸ் திணைக்களம் அனைத்தையுமே குற்றம் சாட்டியிருக்கின்றார். குறிப்பாக ஒரு நாட்டினுடைய சட்டத்துறையில் இருக்கக்கூடிய அதிச்சமான சட்டம் அதிபர் திணைக்களகம் பக்கச்சார்பாக செயற்படுகின்றது என்ற கருத்தை வெளிப்படையாக இன்றைய சூழ்நிலையில் கூறியிருக்கின்றார். அப்படியாயின் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சுயாதீன ஆணைக்குழுக்களும் வலுவிழந்து இலங்கையில் மனிதகுலத்துக்கு எதிரான ஆட்சியா இன்று இடம்பெறுகிறது. ஆம், ஒரு விதத்தில் இந்த அறிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அங்கு மனித உரிமை மீறல்கள் விடயத்தில் மனித உரிமைகள் விடயத்தில் பாரிய முன்னேற்றம் காணப்படவில்லை என்பதை இந்த அறிக்கை சட்ட தெளிவாக காட்டுகின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சட்டமா அதிபர் திணைக்களம் என்பது அரசியல் தன்மை கலக்காமல் சுயாதீனமாக செயற்பட வேண்டிய ஒரு சட்ட கடப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அதில் முழுமையாக அவர்கள் தவறி அரசியல் கலந்த ஒரு நடவடிக்கைகளை தான் அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் சட்டம் ஒழுங்கு மனித உரிமைகள் விடயத்தில் வந்து அவர்களுடைய பணி வந்து செம்மையாக செய்ய முடியாமல் இருக்கின்றது என்பதை இந்த அறிக்கை மிகவும் தெளிவாக வீரியமாக எடுத்து காட்டுகின்றது. அந்த சூழ்நிலையில் இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் ஜஸ்மின் சூகா அவர்கள் கூறியது போல இந்த அறிக்கை வந்து அவர்களை வந்து நித்திரையிலிருந்து எழுப்பி முக்கியமாக இப்படியான ஒரு பிழையான ஒரு கருத்துக்களையும் பிரச்சாரங்களையும் தவிர்த்து உண்மையான நல்லிணக்கத்தையும் உண்மையான மனித உரிமை சூழ்நிலையையும் அங்கு உருவாக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருப்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த அறிக்கையை நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கருவியாக பாவிக்கலாம். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது சித்திரவதைகளுக்கு உட்படுத்துகின்றவர்களை சிஐடியினர் அவர்களுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவர்களிடமிருந்து குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்று அதனை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்து அதனை நீதிமன்றம் அங்கீகரிக்கின்றதையும் அவர் விமர்சித்திருக்கின்றார். ஒட்டுமொத்தத்தில் இலங்கையினுடைய அனைத்து கட்டமைப்புகளும் அதாவது குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கின்றது. இதனை நீங்கள் ஒரு சட்டத்திறனியாக எப்படி பார்க்கிறீர்கள்? ஆம், அந்த விடயம் வந்து இந்த அகதி வழக்குகளில் வந்து சர்வதேச ரீதியில் பல நாடுகளிலும் ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றத்திலும் இன்று ஐரோப்பிய நீதிமன்றத்திலும் கூட இந்த விடயம் வந்து எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. எம்பி என்ற வழக்கில் வந்து எங்களுடைய வாதம் வந்து இலங்கையில் துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு புனர்வாழ்வு அளிப்பதோ அல்லது அவர்களை அதிலிருந்து அந்த துன்புறுத்தல் தன்மைகளிலிருந்து வெளியில வருவதற்கான உதவிகளை புரிவதோ அவர்களுக்கு அல்லாவிட்டால் நஷ்டஈடு வழங்குவதோ என்ற ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒரு வாதமாக வைத்திருக்கின்றோம். அதை யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்த வருட முடிவுக்கிடையில் ஒரு தீர்ப்பை வழங்க இருக்கின்றது. ஆகவே இலங்கையில் வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நீதி பெறுதல் எந்த ரீதியாக நல்லிணக்க பாதையில் போனாலும் சரி, போர்க்குற்ற விசாரணைகளாக இருந்தாலும் சரி,
எந்த ஒரு ரீதியாக பார்த்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இலங்கையில் நீதி தேடல் என்பது மிகவும் ஒரு கஷ்டமான பணி என்பதை இந்த அறிக்கை வந்து தெளிவாக கூறுகின்றது. அதனோடு இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இலங்கை விவகாரங்களிலே உங்களுக்கு தெரியும், அதாவது குமாரபுரம் படுகொலை, ரவிராஜ் அவர்களுடைய படுகொலை விவகாரங்களிலே குற்றம் சாட்டப்பட்டிருந்த அதாவது படை தரப்பினர் தற்பொழுது ஜூரி சபைகளின் முன்னால் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியான சூழ்நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற மனித குலத்துக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கின்ற நீதிபதிகள் குறிப்பாக பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டால், அதுவும் ஒரு ஜூரி சபையா, குற்றவாளிகளை எல்லாம் சுத்தவாளியாக்குவதற்கு சர்வதேச சமூகம் அங்கீகரிக்குமா? ஆம், இந்த பிரச்சனை இலங்கையில் மிகவும் ஆழமாக வேரூண்டிய ஒரு பிரச்சனை. அதாவது இந்த ஜூரி ட்ரையல் என்றும் பொழுது, அதாவது இன்னும் ஒரு விடயம், நல்லாட்சி அரசிலே அந்த விடுதலை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் நல்லாட்சி அரசு என்பது தமிழ் சமூகத்தை மீண்டும் ஒரு முறை பழிவாங்க தயாராகிவிட்டதா? ஆம், என்னுடைய பார்வையில் இந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்து ஒரு இந்த நல்லிணக்கத்தை கொண்டு வருவது, தமிழர்களுக்கு நீதி வழங்குவது போன்ற ஒரு பாசாங்களை செய்து கொண்டு இன அழைப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு வருகின்றது, வித்தியாசமான கோலங்களில் என்பதுதான் என்னுடைய கருத்து. கடந்த அரசாங்கத்திலிரும் விட இன்றைய அரசாங்கத்தினுடைய சில போக்குகள் வந்து நாங்கள் ஒரு சாதகமான விடயமாக பார்க்கலாம். அதாவது முக்கியமாக இந்த பொதுவான ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கைகள், ஓரளவு இந்த நிதி மோசடிகள் போன்ற விடயங்களில் ஓரளவு வித்தியாசம் இருக்கின்றது என்று பார்க்கலாம். ஆனால் தமிழர்களை பொறுத்தமட்டில் அந்த இனவாத சாயத்திலிருந்து இந்த அரசும் வெளியேறுமா என்று சொன்னால், அவர்களுடைய நடவடிக்கைகள் வந்து உண்மையாக ஒரு அரசியல் தீர்வை காண்பதாகவோ அல்லது உண்மையாக ஒரு இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்குவதாகவோ எனக்கு படவே இல்லை. அந்த சூழ்நிலையில் வந்து இந்த புதிய அரசாங்கமும் தமிழர்களுக்கு இந்த இன வளைப்பிலிருந்து ஒரு முடிவை கொண்டு வந்து அவர்களுடைய நீதி தேடலுக்கு ஒரு நீதி வழங்குமா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் நாங்கள் கூறுவோம். கடந்த ஆட்சியில் இடம்பெற்றதை போன்று இன அழிப்பு இப்பொழுது இடம்பெறுகின்றதா, அல்லது உங்களுடைய பார்வையில் சட்டத்திரணி என்பதனையும் கடந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக மனித உரிமைகள் என்கின்ற பணியிலே நீங்கள் மிகவும் ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர், அந்த பார்வையில் இப்பொழுது எப்படிப்பட்ட இன அழிப்புகள் இலங்கையில் மறைமுகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன? ஆம், முக்கியமாக அங்கு அரசியல் உரிமை கேட்பவர்கள், அதாவது இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த அவர்களுடைய அந்த சூட்சுமமான அரசியல் கொள்கை அல்லது வெளிநாட்டு கொள்கைகளை வகுப்பதற்கு துணை போகாமல் போராட முனைபவர்களை வந்து இன்றைய அரசும் வந்து பல வழிகளிலும் நசுக்கி கொண்டுதான் இருக்கின்றது. முக்கியமாக இந்த கடந்த காலங்களில் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வந்து தொடர்ந்தும் நசுக்கி கொண்டுதான் இருக்கின்றது. அந்த அறிக்கையை இந்த யுஎன் ஸ்பெஷல் ராப்போர்ட்டருடைய அறிக்கை வந்து மிகவும் துல்லியமாக எடுத்து காட்டுகின்றது. அதாவது கடந்த காலத்தில் போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள், அரசியல் உரிமை கேட்டவர்கள் வந்து தொடர்ந்தும் வந்து அவர்கள் கண்காணிப்பில் வைக்கப்படுகின்றார்கள். அருகில் இருக்கின்ற போலீஸ் நிலையம், இராணுவ நிலையத்துக்கு வரும்படியும் கையொப்பம் விடும்படியும் உத்தரவிடப்படுகின்றார்கள். அங்கு போகும் பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். விசாரணைக்கு உட்படுத்தப்படும் பொழுது கீழ்த்தரமாக நடத்தப்படுகின்றார்கள். மற்ற பயங்கரவாத விசாரணை என்று எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒவ்வொரு பயங்கரவாத விசாரணையை சந்தித்தவனும் வந்து சித்திரவதையை சந்தித்திருக்கின்றான் என்று இந்த அறிக்கை கூறுகின்றது. ஆகவே இங்கு ஒரு அப்படி என்று சொன்னால் சுருக்கமாக இலங்கையில் இன அழிப்பு தொடர்கிறது என்று கூறலாமா? ஆம், இந்த இன அழிப்பை வந்து ஒரு இன்னொரு விதமாக இன்னும் ஒரு அமைதியான ஒரு சூட்சுமமான முறையில் இந்த அரசு நடத்துகின்றது என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது இன அழிப்பு என்பது எங்களுக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள் அங்கீகாரம் பெறாத இடத்து அவர்களுடைய மனித உரிமைகள் தொடர்ந்து மீறப்படுகின்றது என்று கூறினால் நிச்சயமாக அதை நாங்கள் இன அழிப்பின் ஒரு முக்கியமான அங்கமாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த ரீதியில் பார்க்கும் பொழுது இன்றைய அரசாங்கமும் இன்னொரு விதமாக இன அழிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் கூறுவோம்.
சில அவதானிகளுடைய கருத்துப்படி ஐக்கிய நாடுகள் சபையின் மார்ச் மாத கூட்டத்தொடரில் இலங்கை விவகாரங்களில் இலங்கைக்கு இன்னும் கால நீட்சி வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்கான ஆதாரங்கள் ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய டயஸ்போராக்கள் அல்லது மனித உரிமைகள் ஆர்வலர்கள் எப்படியான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது? இலங்கையினுடைய அரசு நிலை உயர் அதிகாரிகள் ஜெனீவாவில் முகாமிட்டுள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழ் சமூகத்தினுடைய பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன? ஆம், இந்த காலம் செல்ல செல்ல இலங்கையின் வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் நீதி தேடலோ அரசியல் தீர்ப்பு வழங்குதலோ மிகவும் மிகவும் இன்னும் கஷ்டமாகி கொண்டு வரும். 2016 முடிவுக்குள் தீர்வு ஒன்று வரும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று 2017 வந்தா பிறகும் ஒரு சரியான ஒரு தீர்வு பொதி கூட முன்வைக்கப்படவில்லை பகிரங்கமாக விவாதத்திற்கு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த நீதி வழங்குதல் முறையிலும் எதுவித ஒரு பொறிமுறையும் சரியான வழியில நீதி பாராளுமன்றம் ஊடாக ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதோ அல்லது அதை வேறு ரீதியாக அமுல்படுத்துவதற்கான எந்த ஒரு தன்மையையும் நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் நேரத்தை கடத்துவதும் அதன் பின்னர் அப்படியே நேரம் போக போக தமிழர்களையும் சீரிழக்க செய்து இந்த நீதி கோரலை முழுமையாக மலங்கடிக்க செய்வதும் தான் அவர்களுடைய உள்நோக்கமாகவும் தந்திரோபாயமாகவும் இருக்கின்றது என்பது என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் சொல்லுகின்றீர்கள் காலத்தை இழுத்தடித்து செல்கின்றதும் தமிழ் மக்களை சோர்வடைய செய்கின்றதிலுமே தொடர்ச்சியாக வந்த அரசுகள் தன்னுடைய பணியாக செய்து வருகின்ற என்கின்ற அர்த்தம் பட கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியாயின் இலங்கையிலே இருக்கக்கூடிய தற்பொழுது தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட இந்த விடயங்களில் இருந்து நழுவி விட்டதா அல்லது சில விவகாரங்களை தாங்கள் வெளிப்படையாக கதைப்பதில் தயங்குகின்றதா என்கின்ற விமர்சனம் வெளிப்படையாக இருக்கின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்த விடயத்திலான கையாளுகை ஒரு குழப்பமாகத்தான் இருக்கின்றது. தெளிவாக என்ன அவர்கள் நடவடிக்கை, அவர்கள் பகிரங்கமாக பேசுவது மிகவும் குறைவாக இருக்கின்றது. தங்களுடைய கொள்கை விளக்கங்களையும் மக்களுக்கு எடுத்து செல்வதில்லை. அதாவது இலங்கையினுடைய எதிர்கட்சி தலைவரினுடைய பொறுப்புகள் அல்லது கடமைகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? ஆம், அவருடைய கடமைகள் இப்ப தமிழர்களை பொறுத்த மட்டில் அவர் தமிழர்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் என்ற அடிப்படையில் 2016க்குள் ஒரு தீர்வை வழங்குவார்கள் என்ற ஒரு உறுதிமொழியை தேர்தல் காலத்தில் வழங்கியிருந்தார். அந்த உறுதிமொழி இன்று தவறி போனதால் அவருடைய அந்த வாக்குறுதி அந்த மக்களுக்கு அளித்த வாக்குறுதி மிகவும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அவர் எதிர்க்கட்சி தலைவராக அங்கு ஒரு அவருக்கு தமிழ் மக்களுடைய மனித உரிமைகள், அரசியல் உரிமைகள், மனித உரிமைகளையே நிலைநாட்ட முடியாமல், பெற்றுக் கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும். அவர் என்னென்று இலங்கையில் இருக்கின்ற இந்த எதிர்க்கட்சி தலைவர் என்பது பெரும்பான்மையை தவிர்த்து சிறுபான்மையாக இருக்கின்ற எந்த மக்களுக்கும் இருக்கின்ற குறைகளை நீதி பாராளுமன்ற ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் எடுத்துச் செல்வதுதான் அவருடைய கடமையாக இருக்கின்றது. ஆகவே தமிழர்களுடைய முக்கியமாக நசுக்கப்படுகின்ற தமிழினத்தினுடைய ஒரு தீர்வையே அவரால் பெற்றுக் கொடுக்க முடியாமல் இருக்கும் பொழுது என்னென்று அவர் மற்ற இனங்களுடைய அவர்கள் நசுக்கப்படுகின்ற உரிமைகளை அதற்கு எதிராக அவரால் குரல் கொடுக்க முடியும் என்பது மிகவும் பெரிய ஒரு கேள்விக்குறியாக எழுப்பப்பட வேண்டும் என்னுடைய கருத்தில். ஐரோப்பிய நீதிமன்றம் சுவிட்சர்லாந்திலே இருந்து நாடு கடத்தப்பட்ட ஈழத்தமிழர் தொடர்பில் ஒரு தீர்ப்பினை வழங்கி இருக்கின்றது. அது ஒரு வகையிலே ஒரு அறிவுறுத்தலாகவோ அல்லது ஒரு காட்டமான முறையிலே சுவிட்சர்லாந்து அரசுக்கு வழங்கி இருக்கின்றது. மனித உரிமைகள் தொடர்பிலும் அகதிகள் தொடர்பிலும் கூடுதலான வழக்குகளை கையாண்டவர் என்கின்ற வகையில் இந்த தீர்ப்பு அல்லது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு வெளிவந்த விதம் எப்படி உங்களால் ஊகிக்கப்படுகிறது? ஆம், இந்த தீர்ப்பு 2013 அகதி அந்தஸ்து கேட்ட இந்த எக்ஸ் என்ற தமிழர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட பின்னர் அங்கு அடைத்து வைத்து துன்புறுத்தப்பட்டதன் அடிப்படையில் மீண்டும் சுவிஸை வந்தடைந்து அவர் முதலாவதாக தன்னை சுவிட்சர்லாந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பியிருக்கக்கூடாது. அனுப்பியது
ஐரோப்பிய மனித உரிமை சாசனத்தின் 3வது சரத்து ஆகிய ஆர்டிகிள் 3க்கு முரணாக இருக்கின்றது என்றும் அதனால் தனக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றுதான் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த ரீதியில் ஐரோப்பிய மனித உரிமை நீதிமன்றம் என்பது இந்த அகதி கலந்த வழக்குகளில் மிகவும் ஒரு கவனமாகவும் மெதுவாகவும் தான் தங்களுடைய தீர்ப்புகளை அகதிகளுக்கு சார்பாக வழங்குவார்கள். ஏனென்றால் இன்று ஐரோப்பாவில் நிலகின்ற அரசியல் சூழ்நிலை காரணமாக அகதிகளுக்கு சார்பாக அதிகமான வழக்குகளை தாங்கள் தீர்ப்பளித்தால் அதை இந்த அரசுகள் தங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக பார்த்து இந்த மனித உரிமை சாசனத்தையே இல்லாமல் செய்து விடுவார்கள் என்ற ஒரு பயம் இந்த மனித உரிமை நீதிமன்றத்துக்கு தொடர்ந்து இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. பிரித்தானியாவில் இந்த மனித உரிமை சாசனத்திலிருந்து பிரித்தானியா வெளியில் வர வேண்டும், அத்துடன் இந்த ஐரோப்பிய மனித உரிமை நீதிமன்றத்தில் இருந்தும் பிரித்தானியா முழுமையாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோஷங்கள் அரசியல்வாதிகளால் எழுப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இவ்வளவு இக்கட்டுகள், கஷ்டங்கள், அழுத்தங்கள் நீதிமன்றத்துக்கு இருக்கும் பொழுது இப்படியான ஒரு தீர்ப்பை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்தளவு தூரம் இலங்கையில் இருக்கின்ற அந்த மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பாக அந்த ஆதாரங்கள் அவர்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த வழக்கை எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லியும் தள்ளிவிட முடியாத என்ற ஒரு அழுத்தத்தில் தான் இப்படியான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த தீர்ப்பு முக்கியமாக சுவிட்சர்லாந்துக்கு இதை இந்த ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றங்களுக்கு வராமலே சுவிட்சர்லாந்து அவர்கள் அரசாங்கம் இந்த தமிழர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கி இருக்க வேண்டும். இல்லாமல் அதை நீதிமன்றத்தில் போய் சண்டையிட்டு இந்த தோல்வியை கண்டதும் இந்த அரசியல் சூழ்நிலையில் இப்படி ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியதும் தமிழர்களுக்கு ஒரு பாரிய வெற்றியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது சுவிட்சர்லாந்து அரசினுடைய நீதிபதிக்கு கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதாவது கண்டனத்தோடு மட்டும் இந்த வழக்கிலிருந்து ஐரோப்பிய நீதிமன்றம் அந்த வழக்குக்கான தீர்வினை வழங்கிவிட்டதாகவே அதாவது மனித உரிமைகள் அல்லது அரசியல் ரீதியான பார்வைகள் தெரிகின்றது. அதற்கான காட்டமான எந்த ஒரு கேள்விகளையோ அல்லது அழுத்தங்களையோ ஐரோப்பிய நீதிமன்றம் வழங்கவில்லை இல்லையா? ஆம், அவர்கள் இப்ப நீதிமன்றங்கள் அவர்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் என்று கூறுவார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களுக்கு உட்பட்டுத்தான் வழக்குகளை ஆராயவும் தீர்ப்பு வழங்கவும் முடியும். ஆகவே இந்த வழக்கு இந்த தமிழர் திருப்பி சுவிட்சர்லாந்துக்கு வந்துவிட்டார், அவருக்கு அங்கு குடியியல் உரிமை வழங்கப்பட்டு விட்டது. அவர் இந்த நேரத்தில் திருப்பி இலங்கைக்கு அனுப்பப்படுகின்ற ஒரு ஆபத்தும் இல்லை. அந்த ரீதியில் ஆகவே இந்த நஷ்ட ஈடு என்ற ஒரு விடயமூடாகத்தான் இந்த வழக்கை ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் ஆராயக்கூடிய அதிகாரத்தை அவர்களுக்கு இருந்தது. அந்த அதிகார வீச்சுக்கு உட்பட்டு அவர்கள் என்னத்தை இந்த அகதிக்கும் இந்த மனித உரிமைகள் மீறல்களை, துன்புறுத்தலை, பாரிய துன்புறுத்தலை சந்தித்த தமிழருக்கும் செய்ய முடியுமோ அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த ரீட் பிட்வீன் தி லைன்ஸ் என்று கூறுவார்கள். உன்னிப்பாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அவர்களுடைய செய்தி இப்படியான ஒரு செயலை சுவிட்சர்லாந்து செய்ததும், இப்படி ஒரு தமிழருக்கு அந்த துன்புறுத்தலை அவர் சந்திப்பதற்கு அவர் வற்புறுத்தி நாடு கடத்தப்பட்டதும் வெண்மையாக கண்டிக்கக்கூடியது என்பதை அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார்கள். அதைத்தான் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. லங்காஸ்ரீ 24 கலந்து கொண்டு பல்வேறுபட்ட சிரமங்கள் மத்தியிலும் குறிப்பாக இலங்கை விடயத்தில் சித்திரவதைகளுக்கு எதிரான தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய, அதாவது விசேட அறிக்கையிடும் ஆணையாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை சுவிட்சர்லாந்து அரசுக்கு ஈழத்தமிழருக்கு சார்பாக ஐரோப்பிய நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்புகள் தொடர்பில் விரிவாக விளக்கம் அளித்தமைக்காக விசேட நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.